தமிழ்நாடு எங்க பிடிச்சாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டை நம்ம விடைய பார்த்து இல்லைங்க. ஒண்ணு இவருக்கு நின்று கிட்ட நின்று பயங்காட்டி கட்சி காஞ்சி விளையாட்டு போட்டாரா என்ன தெரியல. பயங்க பெருசா போடுவோம் அப்படி யாரு போடுவா? அந்த வடை ஒரு வடை போது ஒரு நாள் ஆகும். சொல்றேன் நான். அப்ப நம்ம பத்திக்கு நாம ஏதாவது செஞ்சிடறோம் இல்ல, மதியானம் சாப்பாடு ஆட்டி 2 வாழைப்பழம் உரிச்சு பொருளை போட்டு தீர்த்துக்கிறோம் இல்ல, அது மாதிரி இதையும் நம்ம விடவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் மூலான பேர் எழுதிங்க. அது இத்தனை பேர் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இன்ஷால வந்துருவாங்க எல்லாரும். குர்ஆன் அவருக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதற்கு போயிட்டு பக்கத்துல இருக்காங்க, அதற்கு இருக்காங்க, நாங்க தங்கள் வீட்டு பக்கத்துல தாங்க பாருங்களா. சரி எழுதிக்கணும் லிஸ்ட்ல, டெய்லி ஆதரவு பண்ணணும், டெய்லி ஆதரவு. ரம்ஜான் முடிஞ்சு நான் வரேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. யாரு வரலையே பேர் சொல்லுங்க, நேரா அவங்க வீட்டுக்கு தேடி போயிடலாம். கட்டிட்டீங்க என்னங்க வரேன்னு சொல்லிட்டு வரலையா நீங்க? மாஷா அல்லாஹ் அவங்க பேர் எழுதுங்க, எழுதுங்க. இஷாவுக்கு பின்பு அதற்கிட்ட பாடம் ஓத வரக்கூடிய பேரு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பாத்தீங்களா, இப்படிதான் இருக்கணும். 1 கோடி ரூபாய் கொடுத்தா எனக்கு என்ன சந்தோஷம் வருமோ அது பெரிய சந்தோஷம். யாரு பேரு? இன்ஷா அல்லாஹ் அதுல பாடம் வரும். நீங்க மத்தியிலே வச்சிருங்க. நீங்க என்ன செய்யணும், 10 பேரை கூப்பிட்டு வரணும். ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. பேர் பேர் எப்படிங்க? மாஷா அல்லாஹ் மாஷா. 2 இப்ராஹிம் பாய் மௌலானா பேரு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பேர் கொடுங்க. மாஷா அல்லாஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இங்க பாருங்க, ஒரு அரை மணி நேரங்கிறது நமக்கு ஒரு பெருசு இல்ல. எவ்வளவோ காரியங்களுக்கு நேரம் 24 மணி நேரம் செலவு பண்றோம். மாஷா அல்லாஹ் பெருசு இல்ல. நிச்சயமா அல்லாஹ் நமக்கு பெரிய சவாப் கொடுப்பான். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். எப்படி ஒரு 3 ரம்ஜான் முடிட்டு ஒரு ரம்ஜான் தான் வாங்க தராவி டைமிங் கூட அதே சம்மதிச்சாங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டைமிங் நீங்க மாத்திக்கலாம், மாத்திக்கலாம். புரிஞ்சுங்களா? ரம்ஜான் தராவி இருக்கு, ரம்ஜான் எப்படி செய்யலாம்? தராவிக்கு பின்னாடி நோம்பு திறந்த உடனே எப்படி வசதியோ புரிஞ்சுங்களா? நாங்கெல்லாம் விடி முடிச்சிருக்கோம். ராவல்பேட்டை உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ராவல்பேட்டையில ரமதான்ல தராவி தொழுதுட்டு பயான் ஆரம்பிச்சா இந்த மாதிரி பயான் செஞ்சுட்டு இருப்போம். சஹர் ஆயிரும். 3:45 4 மணிக்கு தான் விடுறது. இரவு 8 மணிக்கு தராவி ஆரம்பிக்கும். தராவி முடிஞ்சோட பயான் வந்து 6 மணி நேரம் 7 மணி நேரம் பயான் கேட்டு 4:45 ஆயிரும். அரை மணி நேரம் தான் சாப்பிடும். எல்லாம் போய் சாப்பிடுவோம். டெய்லி 30 நாள் இப்படிதான் பயான். அப்ப நாங்க அவ்வளவு தியாகம் பண்றோம் உட்காந்து அல்லாவுக்காக வேண்டி. என்ன அதுல நீங்க தெரியும் வந்து பாத்துருக்கீங்க. அதுல பாத்துருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? ஒரு நாள் கூட எடுத்து தூங்குறது. இப்ப நம்ம இந்த நல்லடியார்கள் சில பேருக்காக வேண்டி தராவி விட்டு 10 வரைக்கும் அரை மணி நேரம் உட்காருவோம். தெரிஞ்சுங்களா? நீங்க காலையில் தூங்கிங்க அந்த டைம். 10:45 11 என்ன குறைஞ்சு போயிட போகுது. என்ன நம்ம இந்த வாழ்க்கை எவ்வளவு இரவுகள் டிவி பார்த்து கழிச்சிருக்கிறோம், எவ்வளவு பேர் வேஸ்டா கழிச்சிருக்கோம். இது கழிச்சு ஒரு 3 மாசத்துல இந்த பிள்ளைங்க குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கே ஆனந்தம் வந்து. அல்ல நமக்கா மாஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இஷாவுக்கு பிறகு 13 பேர் கொடுத்துருக்காங்க. மோத்திலால், யூசுப் பாய், இப்ராஹிம் பாய், அஜீஸ் பாய், ஜலால் பாய், முகமது பாய், சர்தார் பாய், மஜீத் பாய், காதர் பாய், நசீர் பாய், 2 நசீர் பாய் இருக்காங்க. விசி நசீர் பாய், ஷரஃபுத்தீன், ஃபஜலுத்தீன் பாய். அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் 13 பேர். என்னுடைய ஆசை என்ன, இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ரம்ஜான் முடிஞ்சு வந்தா 13 26,000 நீங்க போய் மற்றவங்க சொல்லி ஆர்டரை கூட்டு வரும். இப்ப என்ன தெரிஞ்சு போயிருங்களா உங்களுக்கு? இதாவது கூடி உட்காரும் போது குர்ஆனும் கத்துக்கலாம், மார்க்க சம்பந்தமா சந்தேகம் வருது. நான் இந்த மாதிரி இஷா தொழுதேன், 3 ரக்காயத்துல சலாம் கூட்டி என்ன செய்யணும், சட்டம் என்ன? நான் இந்த மாதிரி ருக்கு போகும்போது 2 தடவை ருக்கு சட்டம் என்ன வந்துடுது? அதற்கு என்னுடைய சொத்து இந்த மாதிரி
20 நகை போட்டுருக்காங்க, ஜகாத் எவ்வளவு கொடுக்கணும் ஹதரத்? மார்க்க சட்டமும் அவனுக்கு கேட்டுக்கலாம். இந்த டைம்ல அல்லாவுக்கா செய்யுங்க ஹதரத், காசு பணமா எதிர்பார்க்க வேணாம், எல்லாம் நமக்கு அள்ளி கொடுப்பான், எல்லாம் நமக்கு வாரி வாரி கொடுப்பான், அல்லா கொடுக்க தயாரா இருக்கும். நினைச்சா ஒருத்தரை கொண்டு அல்லா நம்ம தேவையை பூர்த்திக்கிறோம். எப்படி அல்லா கொடுப்பான்னு நம்ம நினைச்ச கூட பார்க்க முடியாது. நினைச்சுங்களா? இன்ஷா அல்லா தாலா எனக்கு இப்ப நீங்களாம் 1 கோடி ரூபாய் சந்தோஷம் ஏற்பட்டு போச்சு. நான் நான் மெட்ராஸ்ல வேலையா வந்தேன், அதற்கு போன் மேல போன போட்டு இருக்க வச்சுட்டாங்க. இருந்தது எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். அது உங்க இஷ்டம். அதற்கு நான் அல்லாவுக்கா சேர்ந்து ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல ஆசைப்பட்டாங்க, அவங்க கொடுத்தா வேணாம் நீங்க சொல்ல, நீங்க கேட்கல, நினைச்சுங்களா? நீங்க காசு கேட்கல அவங்கள்ட்ட, அவங்களும் ஆசைப்பட்டு கொடுத்தாங்க, நீங்க வேணான்னு சொல்ல. என் சேகனா தான் சொன்னாங்க, அதையும் நம்ம காசு கேட்க கூடாதுப்பா, பயான் செய்யறோம் காசு கேட்க கூடாது, அல்லாவுக்கா பயான் செய்யறோம் தாலீம் செய்யறோம். அவங்களும் ஆசைப்பட்டு கொடுத்தாங்க, வேணாம்னு சொல்ல. பெருமானா சொல்லாதீங்க, யாத்தையும் கேட்கவும் இல்லை. யாரும் ஒண்ணு அன்பளிப்பு பெருமானா கொடுப்பாங்க, பணம் கொடுப்பாங்க, அது ட்ரெஸ் கொடுப்பாங்க, அது உணவு கொடுப்பாங்க, சில வேணாம்னு சொல்லலாம். முஸ்லிமுடைய பழக்கம் அதுதான், ஏற்றுக்க வேண்டியது. நம்ம அதுக்காக வேண்டி ஆரம்பிக்கல இல்லையா, அல்லாவுக்கு ஆரம்பிச்சோம் இல்லையா? யாரு என்ன இன்ஷா அல்லா ரம்ஜானுக்கு பின்னாடி வந்தா 13 பேருக்கு ஒரு நாள் முதல்ல வந்தாங்க, 10 ஆச்சு 8 ஆச்சு 7 ஆச்சு அப்படி வரக்கூடாது, 15 ஆச்சு 20 ஆச்சு நீங்க சொல்லி கூட்டி வரணும். அதுவும் வச்சுங்க, உறுதி வச்சா நடக்கும்ல. எதையுமே உறுதி செத்தாலும் வந்துடுறது. போ சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. சர்காட்ட ஒரு முறிவு இருந்தார், அவர் டெய்லி சர்காட்ட பயானுக்கு வருவார். எஜமான்ட்ட பயான் போய் உங்களுக்கு தெரியும், இஷாவுக்கு பின்னாடி தான் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சா 12 மணி 1 மணி வரைக்கும் நடக்கும். காலையில அவருக்கு வயசு கல்யாணம் முடிச்சாங்க, ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்யாணம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு உட்காந்துருங்க. அங்க எல்லாம் மாப்பிள்ளை காலம் தேடுறாங்க. காலையில கல்யாணம், இது எல்லா சர்க்கார முன்னாடி உட்காந்தா, ஆஹா புது மாப்பிள்ளை இங்க உட்காந்தா என்ன அர்த்தம், இன்னையில சத்தம் போடுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுப்பாங்க இல்லையா, ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டாரு. முதல் நாளே ஒரு கிரகமத்துமாக பயான் உட்காந்துட்டார். வீட்டுல இருந்து ஆள் தேடி வந்த பின்னாடி சர்க்கார் தெரிஞ்சுச்சு.
அமுச்சு வச்சாங்கன்னு வைங்களேன். அப்ப எந்த அளவு ஒரு ஆர்வம் இருக்கு அவருக்கு. பல பேர் என்ன அது சந்தேகமா இருக்கு ஆம்பளையாயும் கேட்கறாங்க. முதல் மாசம் புள்ள உண்டாயிருக்கு. சரி சரி சந்தேகம் தீர்ந்து போச்சு. இந்த உதாரணம் சொல்றேன். இப்ப மார்க்கத்துல ஒரு விஷயத்தை நான் பிடிவாதமா செய்தால் கட்சி வரைக்கும் பிடிவாதமா அவனும் ஜெயிச்சிருப்பான். எதுலையுமே சரி. தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த வஸ்துவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம உழைச்சிருப்பாங்களா, அப்பதான் பல்பு கண்டுபிடிக்கலாம். எவ்வளவுமே சரிதான். விஞ்ஞானிலையும் எடுத்துக்கங்க. சும்மா உட்காந்தா கண்டுபிடிச்சாங்க. ஒன்றும் ராவா போலா தண்ணி இல்லாம சோறு இல்லாம பாடுபட்டு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சாங்க. எதுலையுமே அந்த ஊக்கம் அந்த முயற்சி இருந்தா நிச்சயமா நம்ம சாதிக்கும். எல்லாம் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்ம அல்லாஹ் இந்த முயற்சி எடுக்கக்கூடியவர்களுக்கும் இதற்காக உழைத்தவர்களுக்கும் அல்லாஹ் அந்த முயற்சியை கபூல் செய்வானாக. இந்த பேர் கொடுத்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சீக்கிரம் குர்ஆன் ஓதி மார்க்க சட்டங்களை அறிந்து கொண்டு அவர்கள் நல்லறிஞராக அல்லாஹ் ஆக்குவானாக. அவர்கள் தானும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். ஸல்லி யா ரப்பி அலா நபி முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி யா ரப்பி ஸல்லல்லாஹு. அந்த பேர் கொடுத்தவங்களுக்கும் நீங்களும் கூட இருந்து இந்த மாதிரி ஓதி முடித்த மாணவர்கள் ஓதி முடிச்சவங்க கூட ஹெல்ப்பாக இருந்து கற்றுக்கொள்ளுங்க. தன்னை விட சின்ன வயசுல இது கொண்டு கற்றுக்கிறது ஒன்றும் கேவலம் கிடையாது. இல்லை செய்யலாம். டிரைவர் சின்ன வயசுக்காக வண்டி உயரவ மாட்டோம். என்னை விட சின்ன வயசு நான் எனக்கு வயசு 80 ஆச்சு, 25 வயசு டிரைவர் வண்டி ஓட்டுறான். வயசு 30 கூட இருக்காது. அவன் வண்டி ஏறுவான். கேவலப்படுறது இல்லை. மெட்ராஸில் நம்மளை கூட்டிட்டு போறாங்கல்ல, ஏறிக்கிறவங்கள வண்டி கேவலம் நினைக்கிறது இல்லையா? அது மாதிரி நம்மளை மார்க்கெட்டில் கூட்டிட்டு போறாங்க. அவங்க சின்ன வயசா நமக்கு என்ன கத்துக்கணும். அவங்கள்ட்ட போயிருந்து அதெல்லாம் வைக்கப்போது செய்யல. இன்ஷா அல்லாஹ் முயற்சியா கத்துக்கணும். எந்த பீஸும் கிடையாது. அது உங்க இஷ்டம். அது அதாமே சொன்ன மாதிரி அட்வான்ஸாவே ஆளுக்கு 100 ரூபா பிடிச்சி சேர்ந்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து வரது அது உங்க இஷ்டம். அது பின்னாடி கொடுக்காம இருங்க உங்க இஷ்டம். அதுக்கு அல்லாவுக்காக ஒத்துக்கிட்டாங்க அவங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் தௌஃபீக் செய்யுங்க. எல்லாரும் முயற்சி செய்யுங்க. அல்ல நீங்களும் உங்க தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி கூட்டிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ். سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.